ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். டைம் வந்து 1:53. ஸோ டைட்டில் கீழே பார்த்துருப்பீங்க, ராமேஸ்வரம் தான் ரைட் போகிறோம். யார் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் வித் காலி ப்ரோ இருக்கார். கண்ணன் கே வாக்ஸ் வந்து ஆல்ரெடி இஸ் ஆன் த வே. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு என்ன பிளானுங்கிறத நான் வண்டியில் போய்ட்டு சொல்கிறேன். ஸோ சேனல் நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க சாப்பிட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓ நம்ம சிவாய. ஓகே உட்காரும் ப்ரோ. நம்ம ஆளுக்கு இந்த கால் எப்படி செட் ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே லெட்ஸ் மூவ். ஸோ எங்கே போகிறோங்கிற பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ராமேஸ்வரம் போகிறோம். ஸோ ராமேஸ்வரத்தில் போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குல்ல. ஸோ நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்ணன் ப்ரோ வந்தார். ஸோ ஒரு ரொம்ப ப்ரீ பிளான்டு இல்லாமல் டக்குன்னு வந்துட்டார். நாங்களும் வந்துட்டோம் இங்கே. ஸோ அப்படியே மீட் பண்ணிவிட்டு நேற்று 2-3 கோயில் போனோங்க. நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஸ்ரீரங்கம் போனோம், திருவானைக்காயில் போனோம், அண்ட் தென் உச்சி பிள்ளையார் கோயில் போனோம். ஸோ பயங்கர டயர்டாகிடுச்சு. 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். திருப்பி இப்போ 1 மணிக்கு எந்திரிச்சு திருப்பி கிளம்பிட்டோம். இப்போ வந்து அடுத்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ நம்ம vlogல பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியோட அரிச்சல் முனை இது வரைக்கும் வீடியோவில் காமிச்சதே கிடையாது. ஸோ ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையை உங்களுக்காக காமிச்சிட்டு நேராக போயிட்டு ஃபியூவல் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஹைவேஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ கைஸ் 13 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். 1316 rupees 25 paise. ஸோ ப்ரோவும் ஃபுல் டேங்க் போட்டார். ஸோ க்ளவுஸ் ஆர் ஆன். கிளம்ப போகிறோம். ஷுவாய சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரணும். அப்படி ஏர்னூர் டோல் வந்தாச்சு. ஆக்சுவலாக மழை நல்லா அடித்து பெய்ய போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மின்னல் வந்து பயங்கரமாக அங்கே காட்டிக்கிட்டு ஒரு காட்டு. என்னடா அது கோடை காலத்தில் மழையா? மே மாதம் 20ஆம் தேதி கூட ஆகலைங்க, 18ஆம் தேதி தான் இன்றைக்கி. மே 18 தான் ஆகுது. ஆனால் மழை இந்த வாட்டி கோடை மழை ரொம்ப நாள் இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னும் 1 வீக் ஆகிடுச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சு. இன்னும் அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 3 இருக்குமா, 2:45 ஆகிடுச்சு கைஸ். இங்கேயும் ஸ்டாப் எடுக்கல, நேராக புதுக்கோட்டையெல்லாம் ஸ்டாப் எடுப்போம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து மழை பெஞ்சா நடுவில் நிப்பாட்டி ரெயின் கேர் போடுற மாதிரி இருக்கும். கேமராலாம் கழட்டி உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். புதுக்கோட்டை வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை 8 கிலோமீட்டர்ஸ் தான் சிட்டிக்குள்ளே போனால். இங்கே பாருங்கள், என்னடா அப்படி வரீங்க, பயமாக இருக்குடா. ரொம்ப வேகமான போவே இல்லை. 80 தான், 80க்கு மேலே தொடவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படியே தூங்கிக்கிட்டே ஓட்டுறானுங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே டாடா எஸ்காரன் ஒருத்தன் வந்து கையில் யூடியூப் வச்சுக்கிட்டு வீடியோ பார்த்துட்டே வரான். இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இங்கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் டக்குன்னு கேப்சர் பண்ண முடியல நம்மளால். அது கிராஸ் பண்ணி போகிறப்ப தான் பார்க்குறோமா, கேமரா ஆன் பண்ண முடியல. பாருங்க ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஓட்டுறான். ஓகே, சின்னதாக ஒரு காஃபி பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் மணி 3 மணி ஆகிடுச்சுல. ஸோ லைட்டாக ஒரு காஃபி எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஒன்றும் தூக்கலாம் யாருக்குமே வரவே இல்லை. ஸோ ஃபார் எப்படி போயிருக்குன்னு ப்ரோட்டிங் கேட்கணும்ல. ஸோ கைஸ் செகண்ட் டோல் வந்தாச்சு. காஃபி டீ கடை எதுவும் அங்கே இருக்குது ஃப்ரண்ட்டில். ஆல் ரைட் கைஸ். தாங்கலையா வழி ப்ரோ? ஐயோ பாவம் மனுஷன். உங்களுக்கு காலும் மேலே இருக்கும் ரொம்ப. நீங்கள் ஒரு பிள்ளையனே கிடையாது. காரைக்குடி ஒரு 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன் அவுட்ரு. அவ்வளோதான். ஒரு சின்ன டீ பிரேக். ப்ரோ வந்து சாமி பாட்டு கேட்டுகிட்டே ஓடிட்டு வராது. ஸோ காரைக்குடி வந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ எஸ் அட்டனாச்சு ப்ரோ. என்னடா அது கால் இவர் அட்டனே பண்ணல கால். ஆனால் வந்து 2 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டனா இருக்குது. ஸோ வண்டியில் நிற்கிது பாருங்கள். என் வண்டியில் பார்த்தீங்கன்னா யார் செக் பண்ணலை, சடன் பிளானுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ப்ரோ வந்து 95 கிலோ இருக்காராம். எவ்வளோ 95 கிலோ இருக்காராம். அதனால பார்த்தீங்கன்னா வண்டி கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 86 கிலோ, ஒரு 200 கிலோவுக்கு மேலே லோடு ஏற்றிட்டு போகுது. ஸோ நல்லா கரெக்டான டெம்பரேச்சர் வச்சிடலாம், சாரி கரெக்டான ஏர் ப்ரெஷர் வச்சிடலான்ட்டு நாங்கள் வந்து போயிட்டு. ஆல்ரைட் கைஸ், திருப்பி இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அந்த ஏரெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி இருக்கே வண்டி. ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு. 42 இருக்க வேண்டிய இடத்துல 36 இருந்துச்சு. என்ன ப்ரோ? கொடுத்துறேன். ஆல்ரைட், திருப்பி அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம ஷோய ப்ரோ ஸ்பீடு ஓகே தானே? பாருங்க துரத்துக்கிட்டே வரானுங்க. டே அடிபட்டுருவீங்கடா தம்பிங்களா. ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா இன்னும் 156 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். அதுக்குள்ளேயும் நாங்கள் 100 கிலோமீட்டர் வந்துட்டோமா? இல்லையே, எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? 67 தானே வந்திருக்கோம். ஓ தனுஷ்கோடி தான் வந்து. ஓகே
கைஸ் நடுவில் அந்த பாலம் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போகிறோம். ஸோ உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. சூப்பராக இருக்குது. மின்னல் தான் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ கைஸ் இது வந்து 3rd டோல்னு நினைக்கிறேன். 1 2 ஆமாம் 3வது டோல் தான் நினைக்கிறேன். ப்ரோ பிரேக் வேணுமா? ஓகே தான். ஓகே. அத்தான்குடி அத்தான்குடின்னு இருக்கு. அதான்குடின்னு இருக்கு. அதான்குடி ஊர் நேச்சர் காலிங். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:32. ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கு. பாருங்க என்ன பாட்டுன்னு கேளுங்களேன். 4:30 மணிக்கு உருவமா பாட்டு ஓடிட்டு இருக்கு கைஸ். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு ராமேஸ்வரத்துக்கு. மழை பெய்யும் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இந்த வென்ஸ் எல்லாம் மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்பலாம். போகலாம் ப்ரோ. உட்காருங்க கைஸ். மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நிப்பாட்டி ரெயின் கியரை போட்டுடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். 4th டோல் பூத்து. இது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். A few moments later. குட் மார்னிங் கைஸ். விடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இன்னும் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் to 35 கிலோமீட்டர்ஸ். மாப்பிள்ள விடிய காலையில் தாங்க பயங்கர கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம பசங்கள்லாம் எந்திரிச்சிருவானுங்க, குறுக்க வருவானுங்க. ஸோ எஸ் கைஸ் வந்து இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் கேப்பில் இருக்கும். நேராக ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடி போயிட்டு அங்கே அரிச்சல் முனையில் பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷாட்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ராமேஸ்வரம் வந்து நம்ம காளிப்ரோவோட வீடு அங்கே இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் திங்ஸ் லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயில் போகலாங்கிறது தான் இப்போ இன்றைக்கோட பிளானாக இருக்குது. ஸோ சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ட்ராவல் வ்ளாக்ஸ், மோட்டோ வ்ளாக்ஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், ரைடர் வீடியோஸ், டிஏபி வீடியோஸ் நிறையா ஒயிட்லாம் போடுவேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் கொடுங்க கைஸ். இது ராமேஸ்வரம் போகிற ரயில்வே ட்ராக்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ராமேஸ்வரம் புகழ் பாம்பன் பாலத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதான் வந்து பழைய பாலம், அது புது பாலம். ஸோ வந்து மோடி அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க போல. நம்ம ப்ரோ தான் சொன்னார். மோடி ஃபேன் நினைக்கிறேன் நம்ம ப்ரோ. செம்ம அழகாக இருக்குங்க. ஸோ பயங்கர ப்ளூவாக இருக்குது. ஸ்கை ப்ளூ செம்மையாக இருக்குது. கேமராவில் தண்ணி இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக போட்டாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக செம்ம அழகாக இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. செம்ம அழகாக இருக்குது. ப்ரோ வந்து அவரோட கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இத்தினோண்டு சீட்டில் உட்காந்து வந்திருக்காரு இவ்வளோ நேரம். ஸோ செம்ம அழகாக இருக்குது கைஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். பாம்பன் பாலம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேரம் இப்போ அரிச்சல் முனை போகிறோம். அரிச்சல் முனை போயிட்டு அங்கே மழை இல்லைனா ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கணும். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும்னு நினச்சேன் ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு. கடைசியில் பார்த்தா மழை தூரிக்கிட்டு இருக்குது. நம்மளால் ட்ரோன்லாம் நம்மளால் இழக்க முடியாது. ஸோ செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 200 இயர்ஸ்க்கு இது வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்களாம். இந்த பிரிட்ஜு வந்து இப்போ புதுசாக கட்டுற பிரிட்ஜு வந்து லைஃப் இருக்கும்னு. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் மூவ் பண்ணுறதுக்கு 3 months ஆச்சாங்க கைஸ். அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஓப்பனிங் பார்ட்டை மட்டும் மூவ் பண்ணுறதுக்கு 3 months ஆச்சான். ஸோ பயங்கர கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். அடிச்சான்டா மூஞ்சியில். We are officially into the island of ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரம் ஐலாண்டுக்கு நம்ம வந்து இப்போ அஃபிஷியலாக வந்துட்டோம். மழை தூரிக்கிட்டே தாங்க இருக்குது. கேமரா வைக்க வேறு பயமாக இருக்குது கைஸ். ஒரு வழியாக சூரியன் கண்ணுக்கு தெரியுது கைஸ். சூரியன் கண்ணுக்கு தெரியுது. கொஞ்சமாச்சும் வெயிலடி. சம்மரில் வெயிலடின்னு கதற ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். மேற்கு கோபுர நுழைவாயில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுர நுழைவாயில் கைஸ். அங்கே பாருங்கள் டிவி டவர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தெரியுதா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் டிவி டவர் கைஸ். பாருங்கள் வெதர் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். ஸ்ட்ரெயிட்டான ரோடு. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், முடிய போகுது. இங்கெல்லாம் பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த இடம் முன்னாடி வந்து ரோடு கிடையாது. ஸோ அந்த 4x2 அந்த ஜீப் இருக்குல்ல, ஜீப்பில் தான் கூட்டு வருவாங்க. அது ரோடு கிடையாது. மண் கொஞ்சம் அப்படியே தண்ணி மூடி அப்படி தான் இருக்கும். எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஃபுல்லாக ரோடு போட்டு அந்த அரிச்சல் முனை எட்ஜு வரைக்கும் போகிறதுக்கு ரோடு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுனாமியில் முன்னாடி 1980 சம்திங்கில் ஏதோ அடி வாங்கின டைமில் வந்ததுங்க அதெல்லாம். அங்கிட்டு போயிடலாமா? ஐ ஹாவ் வாட்டர் ப்ரூஃப் பூட்ஸ்.
ஓ காட். இங்கே பாருங்க கைஸ். ஓ மை காட், ஓ மை காட், செம்ம அழகாக இருக்குல்ல. ப்ரோவின் சமூக சேவைகள். கைஸ் இப்போ ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாம். ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு அவர். நானும் டீசெண்டாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், தான் வேறு மாதிரி ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. பிஹைண்ட் த கேமரா என்கிட்ட இருக்கு. ஸோ அப்படியே வந்து ஸோ அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு போய் கொஞ்சம் ஃபாலோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:10. நேராக போயிட்டு ரூமில் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படி போக வேண்டியதான்.